ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். நான் அரை கப் பச்சை பாசி பயிர் எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வறுக்கும்போது இந்த பயிரோட வாசனையும் கலரும் மாறி வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ சாதம் செய்கிறதுக்கு 2 கப் அரிசியை கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. பாசி பயிரையும் அப்படியே ஊற வச்சுருங்க. நான் இன்றைக்கி டக்குன்னு செய்யணுங்கிறதுனால பயிரெல்லாம் ஊற வைக்காமல் அப்படியே சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் ஊற வச்சு நம்ம சேர்த்தோம்னா பயிர் நல்லா வெந்துடும். சாதத்தோடு நல்லா குழஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 4-5 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை கப் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். அரை கப் பாசிப்பயிர் எடுத்திருந்தேன். 2.5 கப்புக்கு 6 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா குக்கரை மூடி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டாலே போதுங்க, நல்லா வெந்துடும். இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், சாதமும் பயிரும் நல்லா வெந்துருச்சு. ஒரு சூப்பரான வாசனையோட சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க. இதுக்கு சைடிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், முட்டை வறுவல், துவையல் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் மல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துக்கங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான சாதம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.